நாகராசா வர்ணவசிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டம் 153 மில்லியன் ஒதுக்கப்பட்ட இடத்துல 35-40 மில்லியனுக்கு வேலை செய்து போட்டு மிச்ச காசை திருப்பி அனுப்பியிருக்க. அப்ப இதோ வேலை இதுதான் நீங்க அங்க இருந்து அரசாங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் லோ வச்சு போட்டு சைனை வச்சு போட்டு நீங்க காசை பண்ணிட்டு போயிடும், கூட சம்பளத்தை பண்ணிட்டு போறேன். இன்றைக்கு எங்களுக்கு வர காசு திரும்பி போயிடுன்னு சொன்னா இதால கஷ்டப்படுறார். அன்றாடம் தெரிஞ்சுக்கிற மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறேன். உண்மையின்படி எந்த அதிகார எந்த அரசியல்வாதி என்றாலும் சரிதான், எந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிதான், ஆளுநராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க அதிபராக இருந்தாலும் இந்த தொண்டமராத்திலிருந்து பருத்துறை ஒருக்கா பயணம் செய்து பாருங்க. நீங்க ஒருக்கா பயணம் செய்தால் தான் அந்த ரோட இப்படி இருக்குது என்ன வேணும் தெரியும். நீங்கள் அங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதையை காய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள். உண்மை. ஆனா நீங்கள் வந்த நிதியை திருப்பி புரியாது. அப்ப எங்களோட தமிழக வாழ்வை யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாரும் எங்களுக்கு துரோகம் தான் செய்கிறீர்கள். முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர் இதுவரையில கேட்டதே கிடையாது, இதை கலைச்சதே கிடையாது. ஆனா உங்க நேற்று வந்த பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அது அவருடைய கலைச்ச உடனே நீங்கள் அவரை மண்டல முட்டாள் கோபாலியன் சொல்றீங்க, வசமாடுறீர்கள். அது வேற பிரச்சனை. இதே மாதிரி தான் நாங்களும் கடத்தொழில் பிரச்சனையை இந்த கச்சேரி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் எங்கட பிரச்சனையை சுட்டி காட்டி நாங்கள் கலைச்ச உடனே இவங்கள் வருவாங்க, இதைத்தான் கலைப்பாங்க, குழப்புவாங்க என்று சொல்லி எங்கள் கூட்டத்துக்கு எங்களுக்கு அறிவிப்பே இல்லை. அப்படி ஆக்கத்தில் கேவலங்கள் அரசாங்கத்தை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். யார் பிழைசரியை சுட்டி காட்டுறாலோ அவன் பிழையாளி. நீங்கள் எல்லாம் நசுக்கிடாமல் இருந்து வேலையை செய்யாமல் வந்த காசை திருப்பி அனுப்புறாங்களாம் பெரியாக்கள், பெரிய படிச்சாக்கள். அப்ப இன்றைக்கு இதுக்கு காசு இல்லை என்று சொல்ற அரசாங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சில புள்ளி விவரங்களோட சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையின்படி இவ்வளவு காலமாச்சது எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்கார்கள். இன்றைக்கு யாழ் மாவட்டத்துக்கோ அல்லது இந்த வடபகுதிக்கோ ஒதுக்கப்படுற காசுகள் என்னென்ன செய்யணும், என்னென்ன ஒதுக்கப்பட்டது, என்னென்ன வேலை திட்டம் சரியான முறையில் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி இன்றைய வரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி எந்த அமைச்சரும் சொல்லி கவனத்திலே முடிக்கல, அதை பார்க்கவும் இல்லை. தாங்கள் வரிவில 4 வார்த்தையை கலைப்பின பெரிய வித்துவான் மாதிரி கழிச்சுட்டு போறவே தவிர எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. உண்மையா நேற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் புள்ளி விவரத்தோட சில விஷயங்களை விட்டிருக்கிறார், சில விவரங்களை விட்டிருக்கிறார். அது வாட்ஸ்அப்ல போய்கொண்டே இருக்கு. அது சரியா பிள்ளையோ எங்களுக்கு தெரியாது, உண்மையின்படி தெரியாது. பிள்ளையா இருந்தால் இந்த அரசாங்கம் இந்த கச்சேரியோ அல்லது டிஎஸ் ஆபீஸோ உடனடியாக பிள்ளையாக அவர் கலைச்சது பிள்ளை என்று சொன்னால் மறு அறிவித்தல் விடும். டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இதுல கலைச்சது சரியான பிள்ளை என்று சொன்னால் அது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுது. படித்த மேதாவிகள் விட்ட பிள்ளை என்று சொல்லி வாசிக்கப்படுது. கல்வி அமைச்சர் கல்விக்கு என்றாலும் சரி, சுகாதாரத்துக்கு என்றாலும் சரி, அடுத்த விவசாயத்துக்கு என்றாலும் சரி, கால்நடை என்றாலும் சரி, மகளிர் அமைப்பு என்றாலும் சரி, இப்படி எல்லாத்துக்கும் வந்த காசு கொஞ்சம் செலவழிக்கப்பட்டது, மிச்சம் எல்லாம் திரும்பி போயிருக்கு என்று சொன்னால் உண்மையா இந்திய அரசாங்கத்தில் இவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அங்க போனால் அதை நோவுறது. அங்க 4 பேர் இந்த 4 பேர் நின்று போன் கதைக்கிறோம் நோவுறது தான் நடக்குது. மக்களுக்கான சேவை செய்யல. இன்றைக்கு மக்களுக்கு வந்த காசு போல திரும்பி போயிருக்கு என்றால் என்ன ஆகுது? இங்க என்ன நடைமுறை நடக்குது? உண்மையின்படியா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார். புள்ளி விவரத்தோட எவ்வளவு காசு திரும்பி சிறந்தேரிக்கு போயிருக்குன்னு சொன்னா இதே தான் முதல் வடக்கு சபையும் இதைத்தான் செய்தது. வடக்கு சபையில இருந்து எங்க நாட்டை எங்க வீதிகளோ ரோடுகளோ அல்லது எங்க இடங்களையோ அல்லது பழைய கட்டிடங்களையோ பழைய இது சீமெண்ட் ஃபேக்டரி இதுவெல்லாம் திருத்தி அமைக்காமல் இங்க உள்ள வேலைகளை செய்யாமல் காசுல திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி இப்பவும் திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு வேலை செய்யணும், வேலை செய்ய தெரியாட்டி நீங்கள் வேலை செய்ய விடணும். உண்மையா டாக்டர் அர்ஜுனா சொன்னது பிள்ளையா இருந்தால் நீங்கள் மன அறிவித்தல் விடணும். நாங்கள் எந்தெந்த ஏரியாலையோ எவ்வளவு செய்கிறாங்க புள்ளி வரத்தோட நீங்கள் அறிவித்தல் விடுக்கும். நாகராசா வர்ணவசிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர். இன்றைக்கு நான் கடற்கரை ஓரம் நின்றுதான் இந்த பிரச்சனையை கழிச்சு கொண்டிருக்கிறேன். கடலையை எடுப்பேன் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ காலம் 6, 7, 8 வருஷம் முடிச்சு நாங்கள் இந்த கடலடியை கட்டித்தாருங்கன்னு சொல்லி கேட்டு அரசாங்கம் செவி சாய்க்கல. வந்த கடத்தொழில் அமைச்சர் மேலும் செவி சாய்க்கல. இப்ப புதுசா வந்த கடத்தொழில் அமைச்சரும் என்ன செய்யறாரோ எங்களுக்கு ஒன்றுமா விளங்கல. ஏன்னு சொன்னா இந்த பாருங்க இன்றைக்கு கடலை பாருங்க எவ்வளவுக்கு அடிக்குது. படகுகள் இழுக்க இடமில்லை, படகுகள் எல்லாம் அடிபட்டு சேதப்பட்டு இன்றைக்கு உடைஞ்சு சுக்குநூறா போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த ரோட்டை எடுத்து பாருங்க. இன்றைக்கு தொண்டை தொடக்கம் பருத்துற வரையும் இன்னைக்கு ஒரு கேவலமான நிலைமையில இந்த ரோடு தள்ளப்பட்டிருக்கு. அந்த ரோடு அங்க திக்கம் அங்காலே அந்த மெதாலிஸ் பகுதியில் போயிடலாம் இடிஞ்சு விழுந்து போய் கிடக்குது. வாகனங்கள் போய் வர முடியாத நிலைமையிலே இருக்குது. அப்ப இன்றைக்கு இதுக்கு காசு இல்லைன்னு சொல்ற அரசாங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில்
பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சில புள்ளி விவரங்களோட சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையின்படி இவ்வளவு காலமாச்சது எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு யாழ் மாவட்டத்துக்கோ அல்லது இந்த வடபகுதிக்கோ ஒதுக்கப்படுற காசுகள் என்னென்ன செய்யணும், என்னென்ன ஒதுக்கப்பட்டது, என்னென்ன வேலை திட்டம் சரியான முறையில் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி இன்றைய வரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி எந்த அமைச்சரும் சொல்லி கவனத்திலே முடிக்கல. அதை பார்க்கவும் இல்லை. தாங்கள் வரிவில 4 வார்த்தையை கலைப்பின பெரிய வித்துவான் மாதிரி கழிச்சுட்டு போறவே தவிர எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. உண்மையா நேற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் புள்ளி விவரத்தோட சில விஷயங்களை விட்டிருக்கிறார், சில விவரங்களை விட்டிருக்கிறார். அது வாட்ஸ்அப்ல போய்கொண்டே இருக்கு. அது சரியா பிள்ளையோ உங்களுக்கு தெரியாது, உண்மையின்படி தெரியாது. பிள்ளையா இருந்தால் இந்த அரசாங்கம் இந்த கச்சேரியோ அல்லது டிஎஸ் ஆபீஸோ உடனடியாக பிள்ளையாக அவர் கலைச்சது பிள்ளை என்று சொன்னால் மறு அறிவித்தல் படும். டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இதுல வந்து கலைச்சது சரியான பிள்ளை என்று சொன்னால் அது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுது. படித்த மேதாவிகள் விட்ட பிள்ளை என்று சொல்லி வாசிக்கப்படுது. கல்வி அமைச்சர் கல்விக்கு என்றாலும் சரி, சுகாதாரத்துக்கு என்றாலும் சரி, அடுத்த விவசாயத்துக்கு என்றாலும் சரி, கால்நடை என்றாலும் சரி, மகளிர் அமைப்பு என்றாலும் சரி, இப்படி எல்லாத்துக்கும் வந்த காசு கொஞ்சம் கொஞ்சம் செலவழிக்கப்பட்டது, மிச்சம் எல்லாம் திரும்பி போயிருக்கு என்று சொன்னால் உண்மையா இந்திய அரசாங்கத்தில் இவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அங்க போனால் அதை நோவுறது. அங்க 4 பேர் இந்த 4 பேர் நின்று போன் கலைக்கிறது நோவுறது தான் நடக்குது. மக்களுக்கான சேவை செய்யல. இன்றைக்கு மக்களுக்கு வந்த காசு போல திரும்பி போயிருக்கு என்றால் என்ன ஆகுது? இங்க என்ன நடைமுறை நடக்குது? உண்மையின்படியா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார். புள்ளி விவரத்தோட எவ்வளவு காசு திரும்பி சிறைக்கு போயிருக்குன்னு சொன்னா இதே தான் முதல் வடக்கு சபையும் இதைத்தான் செய்தது. வடக்கு சபையில இருந்து இந்த நாட்டை எங்க வீதிகளோ ரோடுகளோ அல்லது எங்க இடங்களையோ அல்லது பழைய கட்டிடங்களையோ பழைய இது சீமெண்ட் ஃபேக்டரி இதுவரை வந்து திருத்தி அமைக்காமல் இங்க உள்ள வேலைகளை செய்யாமல் காசுல திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி இப்பவும் திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு வேலை செய்யணும், வேலை செய்ய தெரியாட்டி நீங்கள் வேலை செய்ய விடணும். உண்மையா டாக்டர் அர்ஜுனா சொன்னது பிள்ளையா இருந்தால் நீங்கள் மன அறிவித்தல் விடணும். நாங்கள் எந்தெந்த ஏரியாலையோ எவ்வளவு செய்கிறாங்க புள்ளி வரத்தோட நீங்கள் அறிவித்தல் விடுவோம். இன்றைக்கு நாடு எவ்வளவுக்கு நாடு பொருளாதார ரீதியில் இன்றைக்கு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனுப்பப்பட்ட காசை திருப்பி அனுப்புறீர்கள். அப்ப அந்த மாதிரி திருப்பி இவங்களை எப்படி நாட்டுக்கு இவ்வளவு காசு ஒதுக்கு வேலை திட்டத்துக்கு காசு ஒதுக்கு கொண்டு போய் கேட்கிறது. அனுப்பின காசை சரியான முறையில வேலை செய்து இந்த சரியான திட்டங்களை சரியான நடைமுறைப்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை உடனே வெளியேற்றணும். இன்றைக்கு அது கரையோர பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கலாம், மேலவர திணைக்களங்கா இருக்கலாம், இன்றைக்கு வீதி அதிகார சபைகளா இருக்கலாம், யார் இருந்தாலும் சரி. உண்மையின்படி இன்றைக்கு 153 மில்லியன் ஒதுக்கப்பட்ட இடத்துல 35-40 மில்லியனுக்கு வேலை செய்து போட்டு மிச்ச காசை திருப்பி அனுப்பியிருக்கீங்க. அப்ப இதோ வேலை இதுதான் நீங்க அங்க இருந்து அரசாங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன, நீங்கள் லோ வச்சு போட்டு சைனை வச்சு போட்டு நீங்க காசை பண்ணிட்டு போயிடும், கூட சம்பளத்தை பண்ணிட்டு போயிடும். இன்றைக்கு எங்களுக்கு வர காசு திரும்பி போயிடுன்னு சொன்னா இதால கஷ்டப்படுறாரு. அன்றாடம் தெரிஞ்சுக்கிற மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறேன். உண்மையின்படி எந்த அதிகார எந்த அரசியல்வாதி என்றாலும் சரிதான், எந்த அரசாங்க உத்தியோகத்தர் என்றாலும் சரிதான், ஆளுநராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க அதிபராக இருந்தாலும் இந்த தொண்டமலத்திலிருந்து படுத்துறதையும் ஒருக்கா பயணம் செய்து பாருங்க. நீங்க ஒருக்கா பயணம் செய்தால்தான் அந்த ரோட இப்படி இருக்குது என்ன வேணும் தெரியும். நீங்க அங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதையை காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையின்படி இந்த ரோடு கொரோனாவுக்கு பிறகு இந்த ரோடு வந்து கிண்டி கிளறி போட்டு போனீங்க. இன்றைக்கு நேரம் ஓட்டிகளுக்கு பச் போட்டு கொண்டிருக்காங்க. இந்த ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஓட்டியில ஒட்டுறையில தவறா ஓட்டை திருத்துற ரோடு எந்த குறுக்கோ இங்க எல்லா இடமும் ரோடு போட்டாச்சு. குறுப்படங்க சந்து வந்தெல்லாம் ரோடு போட்டாச்சு. ஆனா தொண்டங்களாக பருத்துற வரையும் தான் கேவலமா கிடக்கு. காசு இல்லை என்றால் ஆனா வந்த காசை திருப்பி அனுப்புறீங்க. இதுதான் அரசாங்கம் செய்கிற வேலை. பற்றி கடத்தொழில் அமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறார். ஆனால் கடத்தொழிலை பற்றி ஒரு கதைக்கையில அவர் கட்சியால உருவாக்கப்பட்டால் இன்றைக்கு கட்சியால ஒரு கூட்டுறவு திணைக்களத்தால கட்சி சொன்ன ஆளை கொண்டு சமநிலத்தில் போட்டு அவர் தான் ஏதோ கலைச்சிக்காங்க. இந்திய நிலவப்படி தான் அவங்களுக்கு தெரியும். இந்த உள்ளூர்ல இருக்கிற பிரச்சனை தெரியாது. இன்றைக்கு உள்ளூர்ல வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற உள்ளூர் தோழரும் சுருக்கு வேலை டைனமெட். அப்ப அடுத்தது தடை செய்யப்பட்ட தொழில்கள் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து மீனிடம் இல்லாமல் போய் செத்து கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் ஒன்றும் கலைக்க மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. கடற்கொலை அமைச்சர் அதில் வந்து கடற்கொலை பற்றி ஒன்றும் கலைக்காமல் பார்த்துட்டு போறேன். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்று சொன்னால் எந்தெந்த மாவட்டத்துக்கு, எந்தெந்த கிராமங்களுக்கு, எந்தெந்த பிரதேசங்களுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்பட்டது, அந்த காசுக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் நடந்திருக்கிறது, அந்த உண்மையான அனுப்பப்பட்ட காசுகள் முற்றாக வேலை திட்டம் நடந்திருக்கா நடக்க இல்லையா, இதுகள் எல்லாத்தையும் பார்க்கணும், ஆதாயோடும் கேட்கணும். அதன்படி அதே மாதிரி உண்மையின்படி சரியான முறையில வேலை செய்யறதா இருந்தால் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஊடாக ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவினையும் வந்து எந்தெந்த கிராமத்துக்கு என்னென்ன வேலை செய்யணும், இவ்வளவு காசுக்கு வேலை செய்யப்பட்டோம்னு சொல்லி ஒட்டணும். மக்கள் பார்வையை கொட்டணும்.
வெளிப்படையான முறையில் ஒட்டணும். நீங்கள் ஒன்றுமே ஒட்டுறதுல என்ன வேலை செய்யறது? அதான் அந்த பாராளுமன்ற அர்ஜுனா சொல்றார், காசு யாருக்கு அள்ளி கொடுத்தீங்களோ கிள்ளி கொடுத்தீங்களோ என்ன செய்யலோ அது தங்களை தெரியும். அது 2ஆம் பட்சம். வந்த காசு ஏன் திருப்பி அனுப்புறீங்க? அதுவும் பெரிய பெரிய காசு இல்லை. 500 மில்லியன் திருப்பி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னால் எத்தனை கோடி அந்த காசு? அந்த காசுக்கு யாழ் மாவட்டத்தில் எவ்வளவு செய்திருக்கலாம். ஆனா இதுக்குதான் நீங்க அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்கத்தில் வந்து வேலை செய்து ஒரு காசு ஓட்டிட்டு போறீங்க. மக்களுக்கு சரியான முறையில் வேலை செய்ய தெரியாது. எல்லாம் அரசாங்கத்தில் வந்து தோன்றும். நீங்க தேவையில்லாத வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முறையில இருந்து மாலையில் வரை இந்த கடலணையை கட்டித்தாருக்கோம். கடலணையை கட்டித்தாரு. கடலணை கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த திக்கம் இன்றைக்கு அந்த மெதரிஸ் பள்ளிக்கூடம் ரோடுகள் எல்லாம் இடிஞ்சிருக்காது, இடிஞ்சு விழுந்திருக்காது, கடல் வந்து அடிஞ்சிருக்காது. அணைகள் பலமாக இருந்தால் இந்த படகுகள் கட்ட முடியல. இன்றைக்கு அந்த படகுகள் போய் பாதையில திருத்த இல்லை. இந்த 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த பருத்திர கலங்கர விளக்கம் லைட் வாசம் திருத்தான்னு கேட்டுறாங்க, அது திருத்த இல்லை. ஆனா இந்த வார காசை திருப்பி அனுப்புறீங்க. இதுக்கு தான் எல்லாரும் இருக்கிறீங்க. உண்மையா வேலை செய்யாட்டி விட்டுட்டு போகணும். வேலை செய்ய தெரியாத கலைக்கணும். அது அர்ஜுனா உண்மையின்படி 3 வேலை திட்டம் செய்வேன் சொல்லி அதை போட்டுட்டு உண்மையின்படி இவ்வளவு காசு திரும்பி போயிருக்கு. அப்ப 53 வேலை திட்டம் செய்வேன்னு சொன்னா ஏன் காசு திரும்பணும்? நீங்க இந்த வேலை திட்டத்தை செய்து காசு 10 இல்லைன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் கலைச்சு எங்களுக்கு காசு 10 நிதியை கூட ஒதுக்கு போன்னு சொல்லி கேட்கணும். ஆனா நீங்கள் வந்த நிதியை திருப்பி புரியாது. அப்ப எங்களோட தமிழக வாழ்வை யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாரும் வந்து எங்களுக்கு துரோகம் தான் செய்கிறீர்கள். முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இதுவரையில கேட்டதே கிடையாது, இதை கலைச்சதே கிடையாது. ஆனா உங்க நேற்று வந்த உண்மையா பாராளுமன்ற அர்ஜுனா வந்து அது அவருடைய கலைச்ச உடனே நீங்கள் அவரை மண்டலோசு முட்டாள் கோமாளியன்னு சொல்றீர்கள், வசமாடுறீர்கள். அது வேற பிரச்சனை. இதே மாதிரி தான் நாங்களும் கடத்தொழில் பிரச்சனையை வந்து இந்த கச்சேரி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் வந்து எங்களோட பிரச்சனையை சுட்டி காட்டி நாங்கள் கலைச்ச உடனே இவங்கள் வருவாங்க, இதைத்தான் கலைப்பாங்க, குழப்புவாங்க என்று சொல்லி எங்களை கூட்டத்துக்கு எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை. அப்படி ஆபத்தில் கேவலங்கள் அரசாங்கத்தை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். யார் பிழைசரியை சுட்டி காட்டுறானோ அவன் பிழையாளி. நீங்கள் எல்லாம் நசுக்கிடாமல் இருந்தோண்டு வேலையை செய்யாமல் வந்த காசை திருப்பி அனுப்புறாங்கலாம் பெரியாக்கள், பெரிய படிச்சாக்கள். அப்ப பிள்ளையை சுட்டி காட்டுறது எல்லாம் விட்டாங்க. அவங்க ஒன்றும் கலைக்க கூடாது. அப்ப பிள்ளைகளை சுட்டி காட்டக்கூடாது. கேள்வியை நேற்று வந்த பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனா கேட்டிருக்காருன்னு சொன்னா உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா அப்படி கேட்கிறவங்க தான் நீங்கள் முட்டாள் என்றீர்கள், கோமாளி என்றீர்கள், பூசன் என்றீர்கள். அதுக்கு சொல்ற வசனங்களை புரிந்து கொள்ளும். ஏன் சொல்றான், என்னத்துக்கு சொல்றான்? சரியே ஒரு இல்லாத பிரச்சனை வந்தாலும் பொறுப்புழைப்பு கூட்டத்தில் கலைக்க மாட்டான். ஒரு இல்லாத பிரச்சனையை ஒரு பிழைப்பு கூட்டத்தில் கலைக்க மாட்டான். அவன் சரியான சொல்லி தான் வழக்கு போட போறோம்னு சொல்லி இருக்கிறேன். அது கட்டாயமாக வழக்கு போட வேண்டிய விஷயம் தான். இதை உண்மையா வழக்கு போடணும், அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு வேணும்னு சொன்னா நாங்கள் கடத்தல் சமத்தால நாங்கள் ஒத்துழைப்போம். ஆனா உண்மையின்படி நாங்கள் உண்மையா பாராளுமன்ற சூர்யாக அர்ஜுனாவை நாங்கள் வரவேற்கிறோம். மாறிட்டு இன்றைக்கு வலகிடங்கிறதுல அங்க ஒரு சொல்லி வலையில வந்து வாகனங்கள் ஏற்றி கொண்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு நண்பர் மாங்காய் போட்டு பூட்டி இருக்கிறார். பிறகு அதுக்கு பிரச்சனை வந்து பிறகு சுரந்து விடப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு இந்த வலைகளுக்கு என்ன நடந்தது? சீன அரசாங்கம் பரவட்டுது. நாங்கள் மக்களுக்கு செய்யணும் சீன அரசாங்கம் பேக்காட்டி எங்களை இடங்களை பிடிக்கிறது தெரியுது. அது ஒரு வேலை நாங்கள் உலக மாட்டம் விட போறதும் இல்லை. ஆனா சீன அரசாங்கம் கொடுத்த வேலையில இங்க சீனா போக முடியும், சைன வண்டிகள் போக சைன வண்டிகள் போனீங்க. இன்றைக்கு வரையும் வேலை இல்லை. மன்னன மானியம் என்று சொன்னீர்கள், இன்றைக்கு அது வரை இல்லை. மன்னன மானியத்துக்கு அந்த தொண்டை கொண்டு வா, இந்த தொண்டை கொண்டு வா, இன்சூரன்ஸை கொண்டு வா, இன்சூரன்ஸை காட்டு, போட்டு பணம் எடுக்கணும், பணம் எடுக்கும், எல்லாத்தையும் பணம் சொல்லி இந்த மக்கள் எல்லாம் ஓடி பணம் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா ஒன்றுக்கு நிதி வரையில கிடைக்கல. இப்படியே கடத்தொழில் மக்கள் எல்லாரும் பே காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த விதமான அறிக்கையும் இல்லை, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அவரை போய் ஆபீஸ் வழியா லோன் அடிச்சு போட்டு சைன வச்சுட்டு தாங்க சம்பளம் எடுக்கிறாங்க. இந்த மக்கள் எப்படிப்பட்டாங்க, அந்த மக்கள் எப்படிப்பட்ட சொல்றாங்க, அரசாங்கத்தை எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு உண்மையின்படி புயல் என்று சொல்லி இன்றைக்கு 1 மாசமாக இருக்கிற மக்கள் 3/4 பேரும் தொழிலுக்கு போறே இல்லை. ஒரு சிலர் கண்ணம் பசி தாங்கலாமல் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று ஒரு சில தொழிலுக்கு போறாங்க. ஆனா இன்றைக்கு 1 மாசமாச்சு எந்த விதமான உதவியோ அரசாங்கம் செய்யல. உண்மையின்படி நாங்கள் அரசாங்கத்தை வந்து எங்களுக்கு அதுதான் இதுதான் கேட்க வர ஏறென்று சொன்னால் எந்த கடல் வளத்தை காப்பாற்றணும், எந்த சட்டவிரோதமான தொழிலாளத்தை நிப்பாட்டி தந்தால் உங்களை நாங்கள் பிச்சை கேட்க மாட்டோம். எங்களுக்கு உயர் அடிச்சாங்க ஒன்றும் செய்யணும், உங்களுக்கு காசு கேட்க மாட்டோம், உதவியும் கேட்க மாட்டோம். இப்ப இன்றைக்கு என்ன மாற்றம் இருந்தது? இன்றைக்கு அரிசி கொஞ்சம் வந்து இறக்கப்பட்டிருக்குது. அதுல 300 டன்னோ 30 டன் வந்து என்ன சமையலுக்கு உதவாத அரிசி என்று சொல்லி செய்தியில போகுது. பத்திரிகையாளர் செய்தியில டான் டிவியில வாசி வருது, கேபிட்டல் நியூஸ்ல வாசி வருது. இப்படியாக நாங்கள் இருக்க எந்த விதமான மாற்றமும் எங்களுக்கு வரையில்லை. இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் ஒருவர் புதுசா வந்தார்.
அமைச்சர் சந்திரசேகர அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் எங்களை பற்றி கதைக்க இல்லை, கடத்தொழிலை பற்றி கதைக்க இல்லை, விவரேலியாவையும் தோட்ட தொழிலாளிகளை பற்றி தான் கதைச்சிட்டு போனவர். இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை பற்றி கதைக்க இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி ஒரு கடத்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் கடத்தொழில் அமைச்சர் பதவியேற்று வந்த உடனேயே எல்லா மாவட்டத்திலும் ஏடி வேறையும் ஒரு இடத்துல டிஜி இந்த ஆபீஸில் ஒருங்கிணைச்சு அங்க உள்ள பிரச்சனைகளை கேட்டறிக்கணும். கேட்டறிஞ்சு இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடக்குது அங்கன்னு சொல்லி கேட்டறிஞ்சு அதுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கிற வழியை பார்க்கணும். ஆனா இன்றைக்கு வரையும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட இல்லை. ரகசியமான முறையில நடந்தது எங்களுக்கு தெரியாது, ஆனால் பப்ளிக் பகிரங்கமான முறையில எங்களுக்கு தெரியாது. முன்னர் என்ன கிளாஸ் வழியை தேர்தல் எல்லாம் குடிச்சவர் தான், ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனா இன்றைக்கு எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்தியா போயிருக்கிறார்கள். இந்தியா போக்கு முதல் அவர் உண்மையின்படி இந்த உண்மையான மீனவ அமைப்புகளை கூப்பிட்டு மீனவ தலைவர்மாரோட கூப்பிட்டு இந்த பிரச்சனை எங்களோட கலந்து ஆலோசிச்சு அதற்குரிய சரியான ஒரு திட்டவட்டத்தோட போய் இந்தியாவுக்கு போயிருக்கணும். இந்தியாவில் போய் இவர் என்ன மீன்பிடி பிரச்சனை பற்றி கதைக்கிறாரோ என்னத்தை பற்றி கதைக்கிறாரோ எங்களுக்கு தெரியாது. அப்படி மீன்பிடியை பற்றி கதைப்பாரா இருந்தால் இது எங்க இலங்கை இவனே உள்ள நாடு, எங்கட நாட்டுக்குள்ள எங்கட எல்லைக்குள்ள வாரோட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியார். இதோட அவையோட கலைச்சு பேசி எந்த பிரியோசனமும் இல்லை. ஏன்னு சொன்னாலும் எப்படி நீங்கள் கலைச்சு பேசினாலும் அவங்க வாரதுதான் உடனடியாக தீர்க்கமாக சொல்லணும். எங்களது எல்லைக்கு யார் வந்தாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகும் சொல்லி இதுதான் 2016ஆம் ஆண்டு சட்டம் ஒன்று இருக்கு. வெளிவார அமைச்சர் சுஷ்மா சுவராஜும் எங்களோட மங்கள சமர வீராம் எடுத்த முடிவு, அதில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அப்படி அங்க இருந்து அவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களோட எல்லைக்கு வந்தால் நாங்கள் கட்டாயம் அரெஸ்ட் பண்ணி ஆகும். எங்களை இல்லை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். அவர் என்ன கதைச்சு எப்படி கதைக்கிறார், மீனவற்ற பிரச்சனை கதைக்கிறார் எங்களுக்கு தெரியல. அது கதைப்பாரா இருந்தால் இதைத்தான் கதைக்கணும் சொல்லி எங்களுக்கு தேவா. ஏனென்று சொன்னால் நாங்கள் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், பேக்காட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஓமோம் என்று சொல்லுவாங்க, சொல்லி போட்டு புறவை பார்த்தா எங்க இந்த கடை வைக்கிறாங்க வந்து நிற்கிறாங்க, எங்களுக்கு வளர்ச்சி அளிக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் நிற்கதியாத்தி நிற்கிறோம். தயவு செய்து இதை ஜனாதிபதி அவர்களும் கவனத்தில் எடுத்து, கடத்தொழில் அமைச்சர் கவனத்தில், ஜனாதிபதி செயலும் கவனத்தில் எடுத்து இதுவரை எல்லாத்தையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அடுத்த இங்க திரும்புகிற காசுகளுக்கும் உடனடியாக பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர் கலைச்சது சரியாக இருந்தால் அதுக்கு வழக்கு போட்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தாழ்வுடன் கேட்கணும்.